Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மியூசிக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் சாங் வந்து வராது. எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மியூசிக்ல வந்து தமிழ் சாங் வந்து வர மாட்டேங்குது, அது எப்படி வர வைக்கிறது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ்னு இருக்கு பாருங்க, அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல வந்து பாருங்க ஆட் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கேமரா ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து எந்த போட்டோவை நீங்க ஸ்டேட்டஸ்ல ஆட் பண்றீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இப்போ வந்து மியூசிக் ஐகான் இருக்கு பாருங்க, அந்த மியூசிக் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த மியூசிக் ஐகானை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து தமிழ் சாங் வந்து சர்ச் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நான் மேலே டாப்ல இருக்கக்கூடிய அந்த மியூசிக் ஐகான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துடும். இதுல வந்து பாருங்க டிஃபால்ட்டாவே கீழே வந்து தமிழ் சாங் வந்து வராது. நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு வந்து தமிழ் சாங் வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. பட் இதுல வந்து வராது. நீங்க மேலே போயிட்டு தமிழ் சாங் அந்த லிரிக்கோ அந்த ஆர்டிஸ்டோட நேமோ நீங்க டைப் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தமிழ் சாங்ஸ் எல்லாமே வரும். இல்லைன்னா வராது. நீங்க இது போல பண்ணணும். மறக்காம நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் மேலே டாப்ல இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாக்ஸ்ல சர்ச் சாங்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல வந்து நான் தமிழ் சொல்லிட்டு டைப் பண்றேன். தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு லோடிங் ஆகி கீழே வந்து தமிழ் சாங்ஸ் எல்லாமே வரும். இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் சாங்கை வர வைக்கிறதுக்காக நமக்கு வாட்ஸ்அப்ல எந்த ஒரு செட்டிங்ஸும் இல்லை, எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணா தமிழ் சாங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம பேக் வந்துடலாம். இப்போ பேக் வந்துட்டு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கு, சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு மேலே சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ்ல நீங்க வாட்ஸ்அப் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சொல்லிட்டு ஆப் வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்க வாட்ஸ்அப் மெசஞ்சர் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து அப்டேட் கேட்கும், அப்டேட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அது போல இஷ்யூ இருக்கு அப்படின்னா சம் எரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். ஓகே, இதை நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு தமிழ் சாங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இது போல் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தமிழ் சாங் வருதான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் திரும்ப வாட்ஸ்அப்குள்ளேயே வந்து போயிடுறேன். ஓகே, நான் திரும்ப வந்து வாட்ஸ்அப்குள்ளேயே போயிடுறேன். இப்போ நான் திரும்ப வாட்ஸ்அப்குள்ளேயே வந்துட்டு நான் மறுபடியும் கீழே பாட்டம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்குள்ளேயே வந்துடுறேன். அப்டேட்ஸ்குள்ளேயே வந்துட்டு நான் திரும்ப வந்து இப்போ நான் ஸ்டேட்டஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோவே ஆட் பண்ணிக்கிறேன், உதாரணத்துக்காக தான். ஓகே, இப்போ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு மேலே வந்து பாருங்க இப்போ மியூசிக் ஐகான் இருக்கு. மியூசிக் ஐகான் வந்து நான் திரும்ப வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க மியூசிக் ஐகான் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். மியூசிக் ஐகான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ மேலே வந்து நீங்க தமிழ் சாங் நீங்க சர்ச் பண்ணுவீங்களா, அது போல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது வந்து பாருங்க கீழே வந்து உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ண சாங் வந்து வரணும், அதாவது தமிழ் சாங் வந்து வரணும். இப்போ நீங்க வந்து தமிழ் சாங் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் சாங் வராம எம்டியா காமிச்சாலோ அல்லது வேற லாங்குவேஜ்ல சாங் வந்தாலோ அந்த பேஜை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இது போல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இப்போ நீங்க இந்த பேஜை விட்டு நீங்க டோட்டலா பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த அப்டேட்ஸ் அப்படின்ற அந்த பேஜை விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் சாட் பேஜுக்கே வந்துடுறேன். ஓகே, சாட் பேஜ்க்கு வந்துட்டு மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேலே டாப்ல ரைட் சைடில் கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பாருங்க செட்டிங்ஸ் இருக்கு, செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பேஜை லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜ் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இதில் வந்து பாருங்க ரிப்போர்ட் எ பக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கான பக்கை வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம், அதாவது நம்மளுடைய ப்ராப்ளத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ரிப்போர்ட் எ பக்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரிப்போர்ட் எ பக்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரிப்போர்ட் எ பக்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். டெல் அஸ் வாட் வாண்ட் ராங் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து நான் இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சாங் வந்து வராது, இந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு கீழே வந்து பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ப்ளஸ் இருக்கு பாருங்க. இப்போ 3 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து தமிழ் சாங் வந்து வராத அந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது போல உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. சப்மிட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அந்த ரிப்போர்ட் அவங்க வந்து படிச்சுட்டு உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அதை வந்து பார்த்து சரி பண்ணி விட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.